ஒரு நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை மையம் வெளியிட்டக்கூடிய செய்திக்குறிப்பில் தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக இன்று செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், திருவள்ளூர், திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கணித்துள்ளது. அதே நேரம் உள் தமிழக பகுதிகளில் 4 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 4 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரத்தில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் மாநில முதலமைச்சர்களின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக இன்று இரவு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா சென்னை வருகிறார். அமித் ஷா தலைமையில் 31வது தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாடு இன்றும் நாளையும் சென்னை அருகே கோவளத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் நடைபெறுகிறது. இதில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய், கர்நாடக முதலமைச்சர் சிவக்குமார், கேரள முதல்வர் சதீஷன், ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் பங்கேற்க உள்ளனர். அத்துடன் அந்தந்த மாநில தலைமைச் செயலாளர்கள் மற்றும் பல்வேறு துறைகளின் IAS அதிகாரிகள் உள்ளிட்டோரும் பங்கேற்க உள்ளனர். இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர் அமித் ஷா இன்றிரவு 7 மணி அளவில் சென்னை வருகிறார். பின்னர் கோவளத்தில் உள்ள தனியார் விடுதிக்கு செல்லும் அவர் முக்கிய நபர்களை சந்திக்கிறார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர்கள் மாநாட்டில் நாளை அமித் ஷா கலந்து கொள்கிறார். இந்த மாநாட்டில் மாநிலங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பு, வளர்ச்சித் திட்டங்கள், பாதுகாப்பு குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. மேலும் காவிரி நீர் பங்கீடு, மேகதாது அணை மற்றும் கர்நாடக துப்பாக்கிச்சூடு விவகாரம் குறித்து விவாதிக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. அரசு பெண் ஊழியர்களுக்கு 3வது குழந்தைக்கான மகப்பேறு விடுப்பு ஓராண்டாக நீட்டிப்பு, காலி பணியிடங்களை நிரப்ப தனி செயலி உள்ளிட்ட அறிவிப்புகளை அமைச்சர் சரத்குமார் வெளியிட்டார். சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தில் பேசிய மனிதவளத்துறை அமைச்சர் சரத்குமார், முதலமைச்சர் விஜய்தான் நாளைய பிரதமர் என்றார். எங்கள் இதயத்திலும் இல்லத்திலும் கோட்டையிலும் சிஎம்மாக இருக்கும் எங்கள் தலைவா, நாளைய பாரதத்தின் PM நீங்கள்தான். AM PM பார்க்காமல் உழைக்கும் எங்கள் CM, நாளைய PM நீங்கள்தான், நாளைய PM நீங்களேதான். அரசு பெண் ஊழியர்களுக்கான 3வது மகப்பேறு விடுப்பு ஓராண்டாக நீட்டிப்பு உள்ளிட்ட அறிவிப்புகளை வெளியிட்டார். அரசு பெண் பணியாளர்களின் 3வது குழந்தைக்கு மகப்பேறு விடுப்பு 365 நாட்கள் வழங்கப்படும். பவானிசாகர் அரசு அலுவலர்கள் பயிற்சி மையத்தில் நவீன கணினி மையம் ரூபாய் 1 கோடி செலவில் உருவாக்கப்படும். எளிமை ஆளுமை திட்டத்தின் கீழ் 150 அரசு சேவைகள் வழங்கப்படும். போட்டித் தேர்வுக்கு தயாராகும் ஆர்வலர்களுக்காக வெற்றிப்பாதை செயலி உருவாக்கப்படும் எனவும் அமைச்சர் சரத்குமார் அறிவித்தார். TAPS எனப்படும் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் வரும் நாட்களில் செயல்படுத்தப்படும் என நிதியமைச்சர் மரிய வில்சன் உறுதியளித்துள்ளார். டாப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா DMK பீரியட்ல தான் ஒரு கமிட்டி போட்டிருந்தாங்க, ஹெட்டட் பை ககன்தீப் சிங் பேடி. அவங்க ரெக்கமெண்ட் பண்ணிட்டு போனது தான் இப்போ 3 விஷயம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, முக்கியமான 3 விஷயங்கள். அதை கண்டிப்பாக நமது தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக அண்டர் தி சீஃப் மினிஸ்டர், ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் C. ஜோசப் விஜய் கண்டிப்பாக இதை நடைமுறைப்படுத்துவாங்க. உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவதற்கான வழிமுறைகளை வகுத்து வருவதாகவும் மரிய வில்சன் கூறினார். இன்ட்ரீம் பே அவுட்னு சொல்லிட்டு இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் பென்ஷன்ஸுக்கு. இதில் நடைமுறையில் இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறோன்னா, ஃப்ரேமிங் த ரூல்ஸ் கொஞ்சம் ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறம் ஆப்ரேஷனல் கைட்லைன்ஸ் நடந்துட்டு இருக்கு ஒர்க்கு. கூடிய சீக்கிரத்தில் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரொசீஜரும் நடைமுறை கொண்டு வரப்படும். உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் கட்டாயம் செயல்படுத்தப்படும் என அமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் சாலை உயிரிழப்புகளை தடுக்கும் வகையில் 70,000 கிலோமீட்டர் சாலைகளில் கேமராக்கள் பொருத்தப்படும் என பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். பொதுப்பணித்துறை மானிய கோரிக்கையில் பேசிய அவர், சாலைகளில் அதிக வேகத்தில் இயக்கப்படும் வாகனங்களால் உயிரிழப்புகள் ஏற்படுகிறது என்றார். ஹைவேஸ்ல நேஷனல் ஹைவேஸ்ல 100 கிலோமீட்டருக்கு மேல ஸ்பீடு போக கூடாது, ஸ்டேட் ஹைவேஸ்ல 80 கிலோமீட்டருக்கு மேல ஸ்பீட்ல போக கூடாது. இதுதான் சட்டம். இந்த சட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் கடுமையாக அமல்படுத்த சொல்லியிருக்கிறார். 2027 கேரளா போல தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 70,000 கிலோமீட்டர் மட்டுமல்ல, அனைத்து நேஷனல் ஹைவேஸ், ஸ்டேட் ஹைவேஸ் எல்லா ரோட்லயும் கேமராக்கள் பொருத்தப்பட்டு நம்மளுடைய உயிர் சாலைகள்ல ரோட்ல வண்டி ஓட்டுனதுக்காகவே நடந்து போறவங்க, பைக்ல போறவங்க நிறைய பேர் இறந்துட்டே இருக்காங்க. ஒரு உயிர் கூட போகாம வரக்கூடிய காலங்களில் கடுமையான செய்தி கேரளால சக்சஸ் ஆயிருக்கு.
சென்னையில் கலங்கரை விளக்கம் முதல் அடையாறு திருவிக பாலம் வரையிலும், சென்னை திருத்தணி சாலையில் சீரான மற்றும் தடையற்ற போக்குவரத்தை உறுதி செய்யும் வகையிலும், பாடி முதல் திருநின்றவூர் வரை உயர்மட்ட சாலை அமைக்கப்படும் என கூறிய அமைச்சர், பொதுப்பணித்துறை பணிகளை பொதுமக்கள் பார்வையிடும் வகையில் சிறப்பு செயலி உருவாக்கப்படும் என்றார். பணி வாய்ப்புக்காக காத்திருக்கும் பொறியியல் பட்டதாரிகளுக்கு பொதுப்பணித்துறை ஒப்பந்தங்களில் சலுகையுடன் வாய்ப்பு வழங்கப்படும் என்றார். தனியார் நிறுவன கட்டுமான ஒப்பந்தங்களில் பங்கேற்கும் வகையில் 1 கோடி ரூபாய் தொகுப்பு நிதியில் தமிழ்நாடு உட்கட்டமைப்பு மற்றும் கட்டுமான கழகம் உருவாக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்தார். தாவேகா கூட்டணி கட்சிகளின் கூட்டம் சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கு பிறகு நடைபெறும் என்று முதலமைச்சர் விஜய் தெரிவித்ததாக விசிக தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். முதலமைச்சர் விஜயை விசிக தலைவர் திருமாவளவன் சென்னை தலைமை செயலகத்தில் சந்தித்து பேசினார். பிறகு செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன் தாவேகா ஆட்சி தொடர்வதற்கு தங்கள் ஆதரவு உண்டு என்றார். இந்த ஆட்சி 5 ஆண்டு காலம் எந்த இடையூறும் இல்லாமல் தொடருவதற்கு எங்கள் ஆதரவு எப்போதும் உண்டு என்பதை உறுதிப்படுத்துவதற்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து பேசினோம். தொடர்ந்து பேசியவர் திமுக தாவேகா கூட்டணி ஒப்பீடு தேவையில்லாதது என்றார். இந்த ஒப்பீடு தேவையில்லாதது. தாவேகாவோடு நாங்கள் கைகோர்த்திருக்கிறோம். தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு எங்கள் ஆதரவை நாங்கள் வழங்கினோம். அந்த அடிப்படையில் எங்களையும் அமைச்சரவையில், கூட்டணி அமைச்சரவையில் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்த பிறகு அந்த அடுத்த கூட்டத்தை ஒருங்கிணைப்பதற்கு ஏற்பாடுகள் நடக்கிறது என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். விசிகாவின் செயல்பாடுகள் நீர்த்து போகவில்லை என்றும் மக்களின் பார்வையில் இருந்து நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாகவும் கூறினார். வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட சர்ச்சைகளை தொடர்ந்து தேசிய தேர்வு முகமையில் இருந்து 600 நிபுணர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைமை இயக்குநர் அறிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு, மறு தேர்வு உள்ளிட்ட சர்ச்சைகளை தொடர்ந்து தேர்வர்களின் போராட்டம் காரணமாக கல்வித்துறை அமைச்சர் பதவியில் இருந்து தர்மேந்திர பிரதான் பதவி விலகினார். இதனைத் தொடர்ந்து கல்வித்துறை அமைச்சராக பிரகலாத் ஜோஷி நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் கடந்த ஜூன் மாதம் நடந்த UGC நெட் தேர்வில் ஆங்கிலம், வணிகவியல் மற்றும் சமூகவியல் ஆகிய தேர்வு தாள்களில் மொழிபெயர்ப்பு, அச்சுப்பிழைகள் போன்ற குளறுபடிகள் கண்டறியப்பட்டதால் அத்தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தலைமையில் தேர்வு முகமையில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தம் தொடர்பான உயர்மட்ட குழு ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து விளக்கமளித்துள்ள தேசிய தேர்வு முகமையின் தலைமை இயக்குநர், தேர்வுக்குழுவில் சீரமைப்பு பணிகள் மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அதன்படி 600 நிபுணர்கள் நீக்கப்பட்டு புதிய நிபுணர்கள் சேர்க்கப்பட்டு வருவதாகவும், அடுத்த 2-3 வாரங்களில் 20 முதல் 25 அதிகாரிகள் சேர்க்கப்படுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கேள்வித்தாளை ஆய்வு செய்வதற்கு 4 அடுக்கு பாதுகாப்பு முறை செயல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தேசிய தேர்வு முகமையின் அலுவலகங்கள் போர்க்கால அடிப்படையில் புதிய வளாகங்களுக்கு மாற்றப்படும் என்றும், அங்கு பாதுகாப்பு பணிகளை மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் மேற்கொள்வார்கள் என்றும் தேசிய தேர்வு முகமை தலைமை இயக்குநர் தெரிவித்துள்ளார். பேட்மிண்டன் வீராங்கனை காயத்ரி கோபிச்சந்த், சதுரங்க வீரர் விதித் சந்தோஷ் குஜராத்தி உள்ளிட்டோருக்கு மத்திய அரசின் அர்ஜுனா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான அர்ஜுனா விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்கள் விவரங்களை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. சதுரங்க வீரர்கள் திவ்யா ஜிதேந்திரா, விதித் சந்தோஷ் குஜராத்தி, தடகள வீரர்கள் தேஜஸ்வின் சங்கர், முகமது அஜ்மல், பிரியங்கா கோஸ்வாமி ஆகியோர் அர்ஜுனா விருதுக்கு தேர்வாகியுள்ளனர். பேட்மிண்டன் வீராங்கனைகள் பிரீசா ஜாலி, காயத்ரி கோபிச்சந்த் ஆகியோரும், லால் ரெம்சியாமி, வீரர் ராஜ்குமார் பால் ஆகியோருக்கும் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. வாழ்நாள் சாதனையாளர் அர்ஜுனா விருது முன்னாள் கால்பந்து வீரர் அருமைநாயகத்திற்கு வழங்கப்படுகிறது. விளையாட்டை மேம்படுத்துவதற்கும் வளர்ப்பதற்கும் பங்களித்த நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் ராஷ்டிரிய கேல் புரோஸ்தான் புரஸ்கார் விருது புனேவில் உள்ள ராணுவ மாற்றுத்திறனாளிகள் முனையத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் கிரிக்கெட் வீரர்கள் யாரும் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற கடைசி நாளான இன்று இலங்கை அணி 288 ரன்கள் எடுக்க வேண்டிய நிலையில் உள்ளது. இலங்கையின் காலை நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 462 ரன்கள் எடுத்த நிலையில் இலங்கை அணி 284 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. ஆட்டத்தின் 4வது நாளான நேற்று இந்திய அணி 2வது இன்னிங்ஸை விளையாடிய நிலையில் 193 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இந்திய வீரர் ரிஷப் பந்த் அதிகபட்சமாக 66 ரன்கள்
ஓவர்கள் விளாசினார். இலங்கை வீரர் அஷிதா பெர்னாண்டோ 4 விக்கெட்டுகளை சாய்த்தார். தொடர்ந்து இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இலங்கை ஆட்ட நேர முடிவில் 4 விக்கெட் இழப்புக்கு 84 ரன்கள் சேர்த்தது. இலங்கை வெற்றி பெற இன்னும் 288 ரன்கள் தேவைப்படும் நிலையில் இன்று 5வது நாள் ஆட்டம் நடைபெறுகிறது. போக்கோ, ஓப்போ உள்ளிட்ட ஸ்மார்ட் போன்களின் விலை 5000 ரூபாய் வரை உயரும் என்ற அறிவிப்பு பயனர்களின் தலையில் இடியாய் இறங்கியுள்ளது. என்ன காரணங்களுக்காக ஸ்மார்ட் போன்களின் விலை உயர்கிறது, என்னென்ன மாடல்களின் விலை எவ்வளவு உயர்கிறது என்பன குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். தற்போதைய நவீன யுகத்தில் ஸ்மார்ட் போன்கள் இன்றியமையாத ஒன்றாக மாறிவிட்டன. ஸ்மார்ட் போன்கள் இல்லாத வீடுகளே இல்லை என்ற நிலை உருவாகி உள்ளது. இந்திய மக்கள் தொகையில் ஏறத்தாழ 52% பேர், தோராயமாக கூறினால் 76 கோடிக்கும் அதிகமான மக்கள் ஸ்மார்ட் போன்களை பயன்படுத்துவதாக ஆய்வறிக்கைகள் கூறுகின்றன. நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் தேவை மற்றும் பயனர்களின் மாறிவரும் விருப்பங்கள் உள்ளிட்ட காரணங்களால் இந்தியாவில் ஸ்மார்ட் போன் சந்தை வேகமாக விரிவடைந்து வருகிறது. சர்வதேச நிறுவனங்களின் ஆய்வுப்படி இந்தியாவில் ஆண்டுதோறும் புதிதாக 16 கோடி ஸ்மார்ட் போன்கள் விற்பனையாவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சர்வதேச அளவில் நிலவும் போர் பதற்றம் மற்றும் பணவீக்கம் உள்ளிட்ட காரணங்களால் ஸ்மார்ட் போன்களின் விலையை உயர்த்த செல்போன் நிறுவனங்கள் முடிவெடுத்துள்ளன. அதன்படி இந்தியாவில் பட்ஜெட் விலை ஸ்மார்ட் போன்களாக உள்ள போக்கோ, ஓப்போ உள்ளிட்ட செல்போன்கள் 5000 ரூபாய் வரையில் விலை உயர்கிறது. ஓப்போ K13 Turbo Pro 12GB RAM plus 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் செல்போன் 5000 ரூபாய் வரை விலை உயர்கிறது. போக்கோ X8 Pro Max ஸ்மார்ட் போனின் 12GB RAM plus 256GB ஸ்டோரேஜ் மற்றும் 12GB RAM plus 512GB ஸ்டோரேஜ் ஆகிய 2 வேரியன்ட்களின் விலையும் 2000 ரூபாய் வரை உயர்கிறது. பட்ஜெட் ஸ்மார்ட் போன்களான போக்கோ C81 மற்றும் போக்கோ C81X மாடல்களின் விலையும் 500 ரூபாய் வரை அதிகரிக்கிறது. அதேபோல பிரீமியம் வகை ஸ்மார்ட் போனான OnePlus நிறுவனத்தின் Nord 6, Nord CE6, Nord CE6 Lite, N6 மற்றும் N6X ஆகிய ஸ்மார்ட் போன்களின் விலையும் 2000 ரூபாய் முதல் 4000 ரூபாய் வரை உயர்கிறது. மேலும் அண்மை காலமாக இந்தியாவில் பிரபலமடைந்து வரும் IQ நிறுவனத்தின் IQ15, IQ15R மற்றும் IQ Neo 10 ஆகிய ஸ்மார்ட் போன்களின் விலையும் உயர்த்தப்பட்டுள்ளது. இதில் IQ15 ஸ்மார்ட் போனின் குறிப்பிட்ட வேரியன்ட்களின் விலை அதிகபட்சமாக 10,000 ரூபாய் வரை உயர உள்ளது. அதே நேரம் கடந்த 5 ஆண்டுகளில் இல்லாத வகையில் இந்தியாவின் ஸ்மார்ட் போன்களின் விற்பனை கடும் சரிவை சந்தித்துள்ளது. 2026ஆம் நிதியாண்டின் முதல் காலாண்டில் 3,40,00,000 ஸ்மார்ட் போன்கள் விற்பனையான நிலையில் 2வது காலாண்டில் 3,10,00,000 குறைந்ததாக கூறப்படுகிறது. அதேபோல் கடந்த 2025-26ஆம் நிதியாண்டின் முதல் அரையாண்டில் இந்தியாவில் 7 கோடி ஸ்மார்ட் போன்கள் விற்பனையான நிலையில் நடப்பாண்டின் அதே காலகட்டத்தில் விற்பனை 6,40,00,000 சரிந்ததாக கூறப்படுகிறது. சர்வதேச அளவில் நிலவும் செமிகண்டக்டர் தட்டுப்பாடு, அதனால் உயர்ந்த ஸ்மார்ட் போன்களின் விலை, பட்ஜெட் மாடல் ஸ்மார்ட் போன்களின் புதிய வேரியன்ட்கள் ரிலீஸ் ஆகாதது போன்றவற்றால் ஸ்மார்ட் போன் விற்பனை குறைந்துள்ளதாக கூறப்படுகிறது. எதுவாயினும் நடப்பு நிதியாண்டின் முதல் அரையாண்டில் சாம்சங் நிறுவன ஸ்மார்ட் போன்கள் விற்பனை 16.4%, ஆப்பிள் ஐபோன் விற்பனை 8.5% அதிகரித்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இனி காலை விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். சேலம் ஏற்காட்டில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. பகலில் ஏற்காடு முழுவதும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் இரவு நேரத்தில் ஏற்காடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 2.5 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டியது. இதனால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த மழையின் காரணமாக ஏற்காட்டில் மிகவும் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கோவையில் காலி இடத்துக்கு வரி விதிக்க 40,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய மாநகராட்சி வரி வசூலரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர். சுந்தராபுரத்தை சேர்ந்த பிரகாஷ் 39 சென்ட் காலி இடத்துக்கு வரி செலுத்த வரி வசூலர் யமுனா தேவியை அணுகிய போது அவர் 45,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் 40,000 ரூபாய் பேரம் பேசி முடிக்கப்பட்ட நிலையில் பேக்கரியில் பணத்தை வாங்கிய போது காவல்துறையினர் அவரை கையும் களவுமாக கைது செய்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே மஞ்சக்குடி அரசு தொடக்கப்பள்ளியின் மேற்கூரை ஸ்லாப் திடீரென இடிந்து விழுந்தது. விபத்து ஏற்படுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்புதான் 25 மாணவ மாணவிகள் அப்பகுதியில் மதிய உணவு சாப்பிட்டுவிட்டு வெளியேறியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. மழைநீர் தேங்கியதால் ஸ்லாப் ஊறிப்போய் இடிந்ததாக கூறப்படும் நிலையில் பள்ளி கட்டடத்தை முழுமையாக ஆய்வு செய்து பராமரிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
உதகை தலையாட்டு மந்து பகுதியில் பால் பாக்கெட்டுகள் வைக்கப்பட்டிருந்த பெட்டியை கீழே தள்ளி அதில் இருந்த பாலினை கரடி ருசி பார்த்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. உதகை நகரில் அண்மை காலமாக கரடி நடமாட்டம் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் தலையாட்டு மந்து பகுதியில் வழக்கமாக கடைகளுக்கு விநியோகிப்பதற்காக பெட்டிகளில் பால் பாக்கெட்டுகள் வைக்கப்பட்டிருந்த நிலையில் அதனை தள்ளிவிட்டு கரடி பாலினை ருசி பார்த்தது. இந்த சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் கரடியை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே உள்ள காணியம்மன் கோவிலில் இஸ்லாமியர் ஒருவர் அம்மனுக்கு தாலி கட்டும் நிகழ்வு நடைபெற்றது. இருளப்பட்டியில் உள்ள இக்கோவிலில் 18 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தில் திருவிழா நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் நேற்று நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் ஆம்பூரைச் சேர்ந்த இஸ்லாமிய குடும்பத்தினர் சீர்வரிசையுடன் வந்து சிறப்பு பூஜை செய்து அம்மனுக்கு தாலி கட்டினர். இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்த பெண் அம்மை நோயால் உயிரிழந்து மீண்டும் சுயம்புவாக தோன்றியதால் ஆண்டாண்டு காலமாக இம்முறை கடைபிடிக்கப்பட்டு வருவதாக கிராம மக்கள் தெரிவித்தனர். ஒண்டி வீரன் 255வது வீரவணக்க நிகழ்ச்சி மற்றும் புலித்தேவன் 311வது பிறந்தநாள் நிகழ்ச்சியை முன்னிட்டு தென்காசி மாவட்டம் முழுவதும் தடை உத்தரவு குறித்து அறிவிக்கப்பட்டுள்ளது. தடை உத்தரவு 21ஆம் தேதி காலை 10 மணி வரையும், ஆகஸ்ட் 30ஆம் தேதி மாலை 6 மணி முதல் செப்டம்பர் 2 காலை 10 மணி வரையும் அமலில் இருக்கும். நிகழ்ச்சிகளில் பங்கேற்பவர்கள் கூட்டமாக செல்லாமல் 4 பேர் வீதம் சென்று மரியாதை செலுத்த வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் அறிவுறுத்தியுள்ளார். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் சின்னார் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய 4 யானைகள் காந்தலூரில் உலா வந்தன. நள்ளிரவு நேரத்தில் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் முக்கிய சாலைகள் வழியாக உலா வந்த யானை கூட்டம் விவசாய நிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தின. பின்னர் மீண்டும் வனப்பகுதிக்குள் சென்றன. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்பதால் இன்றும் நாளையும் நெல்லை மாவட்ட மீனவர்களுக்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் ஆனந்த் மோகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்பதால் படகுகள் மற்றும் கடல்சார் உபகரணங்களை பாதுகாக்க நங்கூரமிட்டு வைக்க அறிவுறுத்தியுள்ளார். மேலும் கடற்படை பகுதிகளில் சுற்றுலா உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளுக்கும் தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடற்கரை பகுதிக்கு செல்வதை தவிர்க்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள இலுப்பையடி விநாயகர் கோவிலுக்கு சொந்தமான 2 கோடி ரூபாய் மதிப்பிலான இடம் மீட்கப்பட்டது. ஆஜியார் தெருவில் இக்கோவிலுக்கு சொந்தமான 1200 சதுரடி நிலம் உள்ளது. இந்த இடத்தில் 2 அடுக்கு கட்டடம் கட்டப்பட்டுள்ளது. முகமது பஷீர் என்பவரின் கட்டுப்பாட்டில் இருந்து வந்த இந்த கட்டடம் நீதிமன்ற உத்தரவின் பேரில் மீட்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடியில் இருசக்கர வாகனத்தை மீட்டு தருமாறு காவல் நிலையம் எதிரே உள்ள செல்போன் கோபுரத்தில் ஏறி விசைத்தறி தொழிலாளி போராட்டத்தில் ஈடுபட்டார். தவணை முறையில் இருசக்கர வாகனத்தை வாங்கிய இளம்பிள்ளையைச் சேர்ந்த குமரவேல் பணத்தை செலுத்தாததால் அவருக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டவர் பைக்கை எடுத்துச் சென்றதாக தெரிகிறது. இதனால் மனமுடைந்த குமரவேல் காவல் நிலையம் எதிரே உள்ள செல்போன் கோபுரத்தில் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டார். 2 வீலரை எடுத்துச் சென்றவரை காவல்துறையினர் வரவழைத்ததை தொடர்ந்து 3 மணி நேரத்திற்கு பிறகு குமரவேல் கீழே இறங்கினார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சுற்றுவட்டாரத்தில் 35க்கும் மேற்பட்ட முகவர்களுக்கு ஆவின் பால் கடந்த 10 நாட்களாக தாமதமாக வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வழக்கமாக அதிகாலை 3 மணிக்கு வழங்கப்படும் பால் தற்போது காலை 6 முதல் 7 மணி வரை தாமதமாக வந்து சேர்வதாக கூறப்படுகிறது. இதனால் விற்பனை பாதிக்கப்பட்டு நஷ்டம் ஏற்படுவதாகவும், போதிய சேமிப்பு வசதியும் இல்லாததால் தொழிலையே கைவிடும் நிலைக்கு தள்ளப்படுவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணானது. தொட்டில்பட்டி பகுதியில் நீரேற்று நிலையம் அமைக்கப்பட்டு காடையாம்பட்டி பகுதி மக்களுக்கு குழாய் மூலம் குடிநீர் விநியோகிக்கப்படுகிறது. இந்நிலையில் கருமலை கூடல் வழியாக செல்லும் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு நீர் வீணாக வெளியேறியது. தகவல் அறிந்து வந்த குடிநீர் வாரிய அதிகாரிகள் குழாயில் ஏற்பட்ட உடைப்பை சரி செய்தனர். தொடர்ந்து காலை விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மாலையில் லேசான மழை பெய்தது. அதே நேரத்தில் வெயிலும் இருந்ததால் அரசு தாவரவியல் பூங்கா முதல் ரோஜா பூங்கா வரை வானில் பிரம்மாண்டமான வானவில் தோன்றியது. மழையும் வெயிலும் இணைந்த அழகிய காட்சியை பொதுமக்கள் வியப்புடன் கண்டு ரசித்தனர்.
திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் யானை தேவானைக்காக சரவண பொய்கையில் ஷவர் வசதியுடன் கூடிய குளியல் தொட்டியில் குளிக்கும் நடைமுறை மாற்றப்பட்டுள்ளது. மாதம் ஒரு முறை என்ற நடைமுறை தினசரி என மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. குளியல் தொட்டியை பார்த்ததும் குழந்தை போல் உற்சாகமடைந்த யானை தண்ணீரில் வட்டமடித்து மகிழ்ந்தது. சென்னை பெருங்குடி பகுதியில் மின்மாற்றி வெடித்து தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கந்தஞ்சாவடியில் உள்ள எம்ஜிஆர் சாலையில் அமைக்கப்பட்டுள்ள மின் மாற்றியில் நேற்று மதியம் திடீரென தீப்பொறி கிளம்பி வெடித்து சிதறியது. இதனால் அந்த பகுதி மக்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடினர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் தண்ணீர் கொண்டு தீயை அணைத்தனர். அந்த பகுதியில் மின்சார விநியோகம் தடைபட்டதால் மக்கள் அவதிக்கு உள்ளாகினர். திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சியில் வணிக வளாகத்திற்குள் வந்த 7 அடி நீள மலைப்பாம்பை தீயணைப்பு துறையினர் லாபகமாக பிடித்தனர். மோரடிமலை அருகே உள்ள வணிக வளாகத்தில் பெட்டிக்கடை நடத்தி வரும் ஹேமச்சந்திரன் என்பவர் இரவு நேரத்தில் மின் மோட்டாரை இயக்கச் சென்றபொழுது 7 அடி நீள மலைப்பாம்பு இரை தேடி வந்துள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் மலைப்பாம்பை லாபகமாக பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இதையடுத்து அடர்ந்த வனப்பகுதியில் விடுவிக்கப்பட்டது. கோவை துடியலூர் அருகே அப்பநாயக்கன் பாளையத்தில் மதுபோதையில் இளைஞர்கள் அட்டகாசத்தில் ஈடுபட்டு ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. வீடுகளிலிருந்து பொருட்களை திருடியது, வாகனங்கள் மற்றும் கடைகளின் பொருட்களை சேதப்படுத்தியது சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. இதையடுத்து 4 வடமாநில இளைஞர்களை பிடித்த காவல்துறையினர் பொருட்களை மீட்டு அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் உள்ள வீரமாகாளியம்மன் கோயிலில் தெப்பத் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் அம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். வான வேடிக்கைகளுடன் நடைபெற்ற விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தெப்பத்தை சுத்துறவங்க குளத்துக்குள்ள சுத்துறாங்க பாத்தீங்களா? நீட் தேர்வுக்கு எதிராக திருநெல்வேலியில் மாநாடு நடத்த திராவிடர் கழகத்திற்கு அனுமதி மறுத்தது ஏன் என காவல்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் தேர்வு மற்றும் இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு ஆகியவற்றை எதிர்த்து இருசக்கர வாகன பிரச்சார பயணம் மேற்கொள்ள அனுமதி கோரி திராவிடர் கழகம் தொடர்ந்த வழக்கில் மாநாடு நடத்த அனுமதி வழங்குவதில் என்ன சிக்கல் என்றும், கோவை பாஜக பேரணி விவகாரத்திலும் இதேதான் நடந்ததா என்று உயர்நீதிமன்ற நீதிபதி லட்சுமி நாராயணன் கேள்வி எழுப்பினார். இதையடுத்து வழக்கின் விசாரணையை புதன்கிழமைக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சுகிராமம் அருகே மயிலாடி பகுதியில் சொகுசு கார் மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற 25 வயது இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மயிலாடி காமராஜர் நகரை சேர்ந்த ஹரிஹரன் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது முன்னால் சென்ற சொகுசு காரை முந்த முயன்றதாக கூறப்படுகிறது. அப்போது கார் திடீரென வலதுபுறம் திரும்பியதால் இருசக்கர வாகனம் மீது மோதியது. இதனால் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்த ஹரிஹரன் பரிதாபமாக உயிரிழந்தார். சென்னை கே நகரில் அதிவேகமாக இருசக்கர வாகனம் ஓட்டியதை தட்டிக்கெட்ட இளைஞர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விஜயராகபுரத்தைச் சேர்ந்த பெயிண்டர் சாமுவேல் என்பவர் தெருவில் நின்று கொண்டிருந்த பொழுது அந்தபடியாக இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக வந்த சரண் என்பவரிடம் மெதுவாக செல்லுமாறு கூறியதாக தெரிகிறது. இந்த நிலையில் சரண் தனது நண்பர்களுடன் சென்று சாமுவேலை கத்தியால் குத்தியதாக தெரிகிறது. காயமடைந்த சாமுவேல் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து வாகனங்களை சாமுவேலின் சகோதரர்கள் அடித்து நொறுக்கிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கேரள மாநிலம் கொல்லத்தில் பட்டப்பகலில் வீடு புகுந்து இளைஞர் குத்துவிளக்கை திருடிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. வீட்டின் கதவு திறந்திருந்ததை சாதகமாக்கி கைவரிசை காட்டிய இளைஞரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.
கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் தோட்டம் போன்று கஞ்சா வளர்த்து வந்ததை அதிகாரிகள் கண்டுபிடித்து முற்றிலும் அழித்தனர். அட்டப்பாடியில் உள்ள அடர்ந்த வனப்பகுதியில் கஞ்சா வளர்த்து பல்வேறு பகுதிகளுக்கு கடத்திச் செல்லப்படுவதாக ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து கலால் துறையினர் அதிரடி சோதனையில் இறங்கினர். அப்பொழுது ஒரே இடத்தில் ஆள் உயரத்திற்கு வளர்ந்திருந்த கஞ்சா செடிகளை பார்த்து அதிகாரிகளே அசந்து போயினர். பின்னர் 2373 கஞ்சா செடிகளையும் வேரோடு பிடுங்கி முற்றிலுமாக தீயிட்டு அடித்தனர். இதன் பின்னணியில் உள்ளவர்களை கண்டறிந்து கைது செய்ய காவல்துறையினர் தீவிர விசாரணையில் இறங்கியுள்ளனர். கரூர் மாவட்டம் போத்துராவுத்தன்பட்டி ஊராட்சி அலுவலகத்தில் பணியாற்றிய தூய்மை பணியாளர் மர்மமான முறையில் உயிரிழந்தது குடும்பத்தினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்து வந்த 52 வயதான பாலசுப்ரமணியன் அலுவலக வளாகத்தில் இரத்த காயங்களோடு சடலமாக கிடந்தார். இதற்கு காரணமானவர்களை கைது செய்ய வேண்டும் என்றும் அதுவரை உடலை வாங்க மாட்டோம் என்றும் கூறி உறவினர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்பதாக காவல்துறையினர் உறுதியளித்ததும் போராட்டம் கைவிடப்பட்டது. இதையடுத்து உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க கோரி சேலத்தில் விவசாயிகள் மற்றும் பால் உற்பத்தியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோட்டை மைதானத்தில் பால் கேன்களுடன் திரண்ட பால் உற்பத்தியாளர்கள் ஆவின் கொள்முதல் விலை மற்றும் பால் முகவர்களுக்கு அரசு வழங்கும் ஊக்கத்தொகையை நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே உயர்த்தி அறிவிக்க கோரிக்கை விடுத்தனர்.